மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு கிணங்க போக்குவரத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் புதிய குளிர்சாதன பேருந்து துவக்க விழா துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் வழியாக மாதவரம் நெல்லூர் வழி தடா சூலூர்பேட்டை 4 பேருந்துகளும், அதே போன்று கோயம்பேடு திருப்பதி வழியாக திருவள்ளூர் திருத்தணி நகரி வழியாக 3 பேருந்துகளும், மாதவரம் திருப்பதி வழி காலாஸ்திரி வழியாக 2 பஸ்களும், அதே மாதிரி ஆவடி திருப்பதி திருவள்ளூர் திருத்தணி வழியாக வழித்தட வழியாக இன்றைய தினம் மொத்தம் 8 பஸ்ஸும், 2 பஸ்ஸும் 9 ஏசி ஒரு பஸ்ஸும் சாதா பஸ் இன்றைய தினம் இயக்க இருக்கின்றோம். ஆக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுலேருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் 225 சேவைகள் அடங்கியிருக்கின்றன. இதில் 72 பேருந்துகளும் 152 பேருந்துகள் நகரத்தில் 172 பேருந்துகள், 187 பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் அடங்கும். மேலும் கழக ஆட்சி அமைஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையில் மக்களுடைய நலன் கருதி 67 புதிய சேவைகளும் துவக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 15 விடியல் பயணம் மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா விடியல் பயணத்தையும் 15 பேருந்துகளும் சிறப்பான முறையில் இன்னும் வரை நடத்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறநகர் பேருந்து 53 புறநகர் சேவைகளும் இதில் அடங்கும். ஏறக்குறைய விடியல் பயணத்தின் மூலம் மகளிர் முழுமையாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 7,740 கோடி முறை தமிழகம் முழுவதும் பயணிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா விடியல் பயணத்தின் மூலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் கால அறிக்கையில் சொல்லாதையும் செய்தாங்க. அந்த அடிப்படையில் 888 ரூபா ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு பெண்களுக்கு மிச்சப்படுகிறது. ஏறக்குறைய அரசுக்கு 57 லட்சம் ஒரு நாள் இழப்பு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 7,000 கோடிக்கு மேலே இழப்பாக இருந்தாலும் அது ஒரு சுமையாக கருதாமல் அது சுகமாக நம்முடைய மகளிரெல்லாம் சகோதர சகோதரிகள்லாம் பயணிக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியோடு தமிழக முதல்வர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அகில இந்தியாவில் எந்த மாநிலம் நடத்தாத அளவிற்கு பெருமைப்படுகின்ற அளவுக்கு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கின்ற மாநில தமிழக முதல்வர்கள் இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பேருந்து நம்முடைய மாவட்டத்தில் துவக்கப்பட்டு இன்றைய தினம் அதனுடைய நடைமுறைக்கு வந்திருக்கிறது. திருவள்ளூர்ல இருந்து பெங்களூருக்கு நீண்ட நாட்களாக விழுப்புரம் கோட்டத்தில் பேருந்து இயக்கப்படுகிறது. இது குளிர்சாதன வசதி பேருந்து அங்கே இயக்கப்படல. அது எப்போது இயக்கம்? நிச்சயமாக அதுவும் திட்டங்கள் அதுவும் இருக்கு. நிச்சயமாக அது ஒரு ஏற்பாடுகள் மிக விரைவில் அறிவிக்கும். கிராமப்புறங்களில் நிறுத்தப்பட்ட மினி பேருந்து சேவை முழுமையாக கொரோனா காலத்தில் நிப்பாட்டப்பட்டது. அது இல்லாமல் அந்த வழித்தடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் சரியில்லைன்றது அவங்க ரிப்போர்ட் பண்ணுறத அந்த இதுலையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்படையில் S41 கூட பார்த்தீங்கன்னா ஆவடி இப்போ மாநகரம் பெரிய மாநகரம் காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொரோனா இடத்துல முக்கியத்துவப்பட்ட பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி சாலைகள்லாம் மேம்படுத்தப்பட்டு மீண்டும் பயணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி எந்த கிராமம்னு எனக்கு தெரியும். அந்த கிராமத்தில் ரயில்வே தடம் நடப்பட்டு வாழ பணிகள் நடந்துருக்காங்க. அதனால அதுக்கு தற்காலிகம் அந்த பணிகள் முடிந்தவுடன் மீண்டும் அது இயக்குவதற்கான பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல 2 குற்றவாளி கைது செய்யப்படல. அதாவது தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்லாத திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையை ஒரு எதிர்கட்சியில விமர்சனம் வைக்கிறாங்க. காவல்துறையின் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடந்தல அந்த அண்ணா பல்கலை யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும். அதை எந்த அளவுக்கு இதுவரை எந்த வழக்குகளும் இல்லாத அளவுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்த அரசு இந்த அரசு. தவறுகள் யாராக இருந்தாலும் உடனே நடவடிக்கை அங்கே தமிழக முதல்வர்கள் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த சிறைச்சாலையில் இருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும். இதே போன்ற நிகழ்வு நடந்த போது கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் யாரும் நடந்த போது இதில் தூத்துக்குடியில் நடந்தது என்ன சொன்னார்னாக்கா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நானே டிவியில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அப்படி இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அங்கே உடனே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி 10-15 மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு அங்கங்கே தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. மிக விரைவில்
குற்றவாளி கைது செய்யப்படுவார். நடவடிக்கை நிச்சயம். தமிழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள இந்த வழக்குல அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பிலேயோ இல்ல குடும்பத்தார் தரப்பிலேயோ தமிழக அரசின் சார்பில் எந்தவித நேரடியாக சென்றோ எந்தவித ஆறுதலும் தெரிவிக்கப்படலன்னு அவங்க குற்றச்சாட்டு பண்ணி வச்சிருக்காங்க. தவறான தகவலை சொல்லியிருக்காங்க. நாங்கள் போய் பார்த்துருக்கோம். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இங்கே ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா அரசு ஹாஸ்பிட்டல் நலமா திரும்பிய சிறுமிக்கு மறுபடியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சிகிச்சை அளிக்கிறார். 3வது நாளா தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இதையே அரசு தரப்புல நடவடிக்கை எடுக்கல, நிவாரணம் எதுவும் அறிவிக்கல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் நேரத்தில் 4 ஆண்டு காலம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல, தடம் இல்லாமல் இருந்தது. இப்போ தான் தடத்தை புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க. தேர்தலை நோக்கி பயணிக்கிற காரணத்தால் தேர்தல் நெருங்கிடுச்சு. அதனால அவங்க 4 வருஷமா காணாம போனவங்க இப்போ தான் தலை தூக்குறாங்க. இத்தனை வருஷம் எங்க போனாங்க? அவங்க வர வேண்டியது தானே. இத்தனை ஆண்டுகள் ஏற்பட்ட எவ்வளவு இன்னல்கள் இடுக்கண்கள் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து உங்க பத்திரிகையாளர்கள்லாம் தெரியல. எந்தெந்த உதாரணத்துக்கு நம்ம திருத்தணியில் ஏற்பட்ட பஸ் ஆக்சிடென்ட் அதுக்கு கேட்டாங்களா? அதுக்கு பார்த்தாங்களா? பார்க்கல. அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு எத்தனை நிகழ்வு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் கேட்காதவங்க பார்க்காதவங்க தேர்தல் நெருங்கின உடனே அதுக்கு ஒரு வழித்தளத்தை உண்டு பண்ணோம். காணாமல் போனவங்க மீண்டும் தன்னை ரினியூல் பண்றதுக்காண்டி தான் இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சியில வராங்க. இது 4 வருஷத்துக்கு வந்திருக்கணும், மகிழ்ச்சியா போட்டுருக்கணும். ஒரு எதிர்கட்சியுடைய கடமை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களுடைய ஜனநாயக கடமை சரியான முறையில் அதுக்கு எப்படியாப்பட்ட தவறுகள் இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டணும். அதுக்கு சுட்டி காட்டி அந்த எதிர்கட்சியா இருந்த நேரத்தை அதை சுட்டி காமிச்சோம். ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப நாங்க இருக்கிற மட்டும் தவறு நடக்கும் சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்க மட்டும்தான் அதுக்கான தேவையான நடவடிக்கை இல்லை. அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை உடனுக்குடன் செய்த அரசு தான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசு, திராவிட மாடல் அரசு. ஆக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எதுலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன தவறுகள் நடந்தாலும் அதை தவறுகள் எங்கிருந்து கண்டுபிடிச்சு அதற்கு நடவடிக்கைகளை உடனுக்குடன் செய்கின்ற ஒரு முதலமைச்சராக தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க சொன்ன இந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான 15 குழுக்கள் மேல போட்டிருக்காங்க. வேகமாக பல மாநிலங்களில் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. மிக விரைவில் குற்றவாளி கைது. தமிழகம் முழுவதும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மசூதிகளோட ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் எவ்வளவு மீட்கப்பட்டிருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய இந்து அறநிலையத்துறை சொந்தமான இடங்களை எப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அனைத்து சொத்துக்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டிருக்கு. தனிநபரிடம் இருந்தது அவங்க ஆக்கிரமிப்பதெல்லாம் மீட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பங்கோடு சொத்து பார்த்தீங்கன்னா 1,26,000 ஏக்கர் பரப்பளவு. அந்த பரப்பளவு அதில் 4,850 மேற்பட்ட சர்வே நம்பர் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்போர்டில் அதே மாதிரி ஆய்வு செய்து அதை கண்டறியப்பட்டு அதுக்குன்னு தனியாக சங்கிலியாளர் 25 பேர் இருக்காங்க. 25 ஓய்வு பெற்ற தாசில்தாரை போட்டு அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 மேற்பட்ட சொத்துகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்கின்றன. மேலும் ஒரு 50 பேரை போட சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. மிக விரைவில் அதன் அடிப்படையில் அதெல்லாம் மீட்டெடுக்கப்படும். வக்ஃபு சொத்துக்கள்லாம் மீட்கப்படும். அதே மாதிரி தேவாலயங்கள் சொத்துக்களும் மீட்கப்படும். இதுவரை எந்த ஆட்சியும் செய்யாத அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேவாலயங்களுக்கும் அதே போன்ற இஸ்லாமிய சொத்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் பழங்கால சர்ச்சுகளுக்கும் மசூதிகளுக்கும் புறநம்பிக்கைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தினம் அனைத்து இதுக்கும் நம்ம ஃபண்டு நிதி கொடுத்து இந்த பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கோம். இப்போ கூட நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் நாகப்பட்டினம் போயிருந்தேன். நாகப்பட்டினம் போய் அங்கே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த நாகூர் தர்கா, அந்த தர்காவுக்கு 2 கோடி கொடுத்தாங்க. அந்த 2 கோடி பணிகளை எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி மாண்புமிகு நம்முடைய பொந்துமொழி சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுகோளுக்கு பொந்துமொழியில் இருக்கக்கூடிய தொம்பியும் பழமை வாய்ந்த சர்ச்சு கூட 85 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்காங்க. அதுபோல அனைத்து பணிகளும் வந்து திருவேற்காடு கோயில் கூட மாண்புமிகு இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பணிகள் புதுப்பிக்கிறதுக்கு அந்த பணிகள் நடக்கும். எதையும் மதத்துக்கு அப்பாற்பட்டு இதற்கு எல்லாருக்கும் திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் மதத்தை பின்பற்றக்கூடாது. சீக்கியராக இருக்கும், புத்தியாஸ்டாக இருக்கும், அதே மாதிரி சமணர்களாக இருக்கும், அனைவருக்குமே இது பொதுவான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதன் அடிப்படையில் அந்த சொத்துக்கள்லாம் இஸ்லாமியர்கள் சொத்து, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சொத்து, அதே மாதிரி இந்துக்கு அறநிலைய சொத்துக்கள்லாம் இன்னைக்கு மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட முயற்சியில் மிகவும் வேகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அதை வேகமாக கையகப்படுத்தி அரசியல். சார், இப்போ ரஷ்யாவில் மாட்டிட்டு இருக்கிறத ஒரு ஆடியோலாம் வெளியாகி பரபரப்பு நடவடிக்கை அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மத்திய அரசுக்கு நம்ம ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் இருக்காங்க. அது மிக விரைவில் அது என்னன்னு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அருணாயில் புட்லூர் திருவள்ளூருக்கு சாலை போடப்பட்டிருக்கு. எப்பொழுது பேருந்து விடப்படும்? மிக விரைவில்
அது நடைமுறைக்கு வருத்தப்படும். நன்றி, வணக்கம்.